வேதத்தில் நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்ச எத்தனையோ நாட்டவர்கள் வந்து எல்லார்கிட்டையும் உடன்படிக்கை பண்ணாங்க. ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணாங்க, ஈசாக்கு கிட்ட உடன்படிக்கை பண்ணாங்க, யாக்கோபிட்ட உடன்படிக்கை பண்ணினாங்க. நீங்கள் வேதத்தில் வாட்சி பாருங்க, மோசையிட்ட யோசேப்பிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணாங்க, யாக்கோபிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சத்துருக்களும் சமாதானமாகும்படி காத்து செஞ்சார். ஏன்? சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ற வேலை அது. இவங்களை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னா எதிரி கண்ணு கட்டின தூரம் எதிரியே கிடையாத ஒரு வாழ்க்கை, எதிராளியே இல்லாத ஒரு வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க அதான் சுவாரஸ்யமா இருக்கும், எதிராளி இருந்தால் தான் சுவாரஸ்யமா இருக்குங்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படி பார்க்க போனால் சாலமோனுடைய வாழ்க்கை ரத்தமே பார்க்காத ஒரு காலம். யாருடைய காலம்? சாலமோனுடைய காலம் ரத்தமே பார்க்காத ஒரு காலம். சாலமோனுடைய காலம் யுத்தமே பார்க்காத ஒரு காலம். சாலமோனுடைய காலம் பட்டய